ஸோ அதிமதுரம் அப்படிங்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்சருக்கும் நல்ல பலன் தரும். இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான மூலிகை அதிமதுரம். ஸோ அதிமதுரம் அப்படிங்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நார்மலாகவே இருமலா ஒரு மாதிரி நாக்கசப்பு இருக்கா, அதிமதுரத்தை வந்து சப்பி சாப்பிடுங்க அப்படிங்கிறத வந்து கேள்விப்பட்டிருக்கோம். பட் இன்னும் கொஞ்சம் இந்த அதிமதுரம் இதையும் தாண்டி இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதிமதுரம் அப்படிங்கிறது அந்த மூலிகை, இதில் நம்ம பயன்படுத்தக்கூடியது அந்த மூலிகையின் வேர்பாகம். ஸோ அந்த வேர்பாகத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உலர்த்தி நம்ம மருத்துவத்திற்காக வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ ஒவ்வொரு மூலிகைக்கும் சுவை, தன்மை, வீரியம் இருக்கும். ஸோ அந்த வகையில் இது வந்து என்ன அப்படின்னா இனிப்பு, தட்பம், இனிப்பு இந்த மாதிரியான தான். ஸோ அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ரீஷனுக்கும் பாடி கூலண்ட்டுக்கும் நல்ல வந்து பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதே நேரத்தில் இது கூலண்ட்டாகவும் இருந்தாலும் இருமலுக்கும் இது நல்ல பலன் தரும். ஸோ எப்படி நம்ம இருமலுக்கு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக அதிமதுரம். ஸோ அதிமதுரம் ஒரு 5 கிராம் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும். இதனுடன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கடுக்காய்த்தூள், மிளகு. ஸோ இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு கடுக்காய்த்தூள் ஏன்னா 5 கிராம் எடுத்தோன்னா கடுக்காய்த்தூள் வந்து ஒரு 3 கடுக்காய்த்தூள், மிளகு வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கையில் வந்து 5 மிளகுத்தூள், இதெல்லாம் நல்லா தட்டிட்டு நல்லா ஒரு 2 கிளாஸ் தண்ணீர் விட்டு பாயில் பண்ணணும். பாயில் பண்ணிவிட்டு அரை கிளாஸாக வந்த பிறகு வடிகட்டி குடிக்கணும். இது வந்து புகைச்சலுடன் கூடிய இருமல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருமலுக்கும் ஸ்மோக்கர்ஸ் காஃப்னு சொல்லுவாங்க, புகைப்பிடிப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய இருமலுக்கும் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பலன் தரும். இது இல்லாமல் அதிமதுரம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்சருக்கும் நல்ல பலன் தரும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமதுரமானது அந்த அல்சரில் வந்து யூஸ்வலாக வயிற்றுப்பகுதிகளில் இருக்கக்கூடிய சளிச்சவுகள் வந்து தாபிதம் அடைஞ்சிருக்கும், புண்கள் ஏற்பட்டிருக்கும். ஸோ அதுக்கு ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு மேலும் ஆசிட் வந்து பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் அதிமதுரம் நமக்கு பலன் தரும். ஸோ அப்போ அதிமதுரம் எப்படி எடுக்கலாம்னா நார்மலாக அதிமதுர சூரணம். ஸோ அதிமதுர சூரணம் 1 டீஸ்பூன் எடுத்துகிட்டு தேனில் கலந்து 3 வேளையும் உணவுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா உணவு உண்ட பிறகு இருக்கக்கூடிய எரிச்சல், புளித்த ஏப்பம், எதிர்கழித்தல் போன்றவையெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல வந்து குறைய ஆரம்பிக்கும். இது இல்லாமல் சில பேருக்கு வந்து என்ன அப்படின்னா யூரின் வந்து ரொம்ப வந்து ஹீட்டாக போகுது, பாடி ஹீட்டாக இருக்குது, அப்போ கூலண்ட்டாக நமக்கு ஏதாவது வேணும்னா அதுக்கும் அதிமதுரம் நல்ல பலன் தரும். அது அதிமதுரத்துக்கு வந்து நம்ம இலகமாக வந்து யூஸ் பண்ணலாம், அதாவது லேகியம் ப்ரிப்பேர் பண்ணி. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமதுரம் நல்லா பவுடர் வந்து எடுத்துக்கணும், ஒரு 72 கிராம் எடுத்துக்கணும். இதில் என்ன அப்படின்னா நம்ம யூஸ்வலாக நாட்டு வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா ஒரு கப் வந்து எடுத்துக்கணும், சின்ன கப் வந்து எடுத்துக்கணும். அதனுடன் தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, தண்ணீர் கலந்து நல்லா பாயில் பண்ணணும். ஸோ பாயில் பண்ணிவிட்டு யூஸ்வலாக ஒரு மாதிரி கம்பி பதம் வரும் பொழுது இந்த அதிமதுர சூரணம் இருக்குது பார்த்தீங்களா அதில் கொட்டணும். கொட்டி வந்து என்ன பண்ணணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இதாகி வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா கீ வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ கீ எவ்வளோ ஆட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 750 ml 75 ml வந்து கீ வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆற விட்டுறணும். ஆற விட்டுட்டு நம்ம தேன் கலந்து எடுத்துக்கணும். இது யூஸ்வலாக குறைந்த ரேஷியோவுக்கு, அதிகமாக வேணும்னா நம்ம அதிக அளவுலையும் வந்து செஞ்சுக்கலாம். ஸோ இது எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க காலையும் மாலையும் வெறும் வயிற்றில் நல்லா ஒரு கொட்டைப்பாக்கு நம்ம சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அந்த சைஸ் அளவில் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா பாடி ரொம்ப ஹீட் ஆகுது, அதாவது கண்களில் எரிச்சல் இருக்குது, பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் வந்து அதிகமாக இருக்குது, ஆண்களுக்கு வெள்ளைப்படுதல் வந்து அதிகமாக இருக்குது, உடல் இளைத்து கொண்டு வருது, முடி அதிகமாக கொட்டுது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல வந்து பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை. அதே மாதிரி இது இன்டர்னல் மட்டும் கிடையாது, எக்ஸ்டர்னலாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே மங்கு அதை பற்றி இது பண்ணுறப்ப நம்ம உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா இப்போ யூஸ்வலாக இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கிளைசிரைடின், கிளாப்ரின், ஐசோகுரெட்டிலின் அப்படின்லாம் சிலது இருக்கும். இதில் இந்த கிளைசிரைசின் இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் இந்த அதிமதுரத்தை யூஸ்வலாக நம்ம சாப்பிட்டோம்னாலே
அந்த ஒரு இனிப்பு சுவை கொடுக்குது பார்த்தீங்களா, அதற்குரிய காரணம் அதான். சரி, ஃபர்ஸ்ட் இங்கே வருவோம். இந்த மங்கு போன்ற விஷயங்களுக்கு இதை யூஸ்வலாக இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்டும் எடுப்பாங்க, இல்லை இந்த பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, பன்னீரோட கலந்து எக்ஸ்டர்னலாக போட்டு வந்தோம்னா இந்த முகத்தில் இருக்கக்கூடிய கருந்திட்டுகள் வந்து மறையும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த கிளாப்ரடின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்ன பண்ணுன்னா டைரோசினேஸ் அப்படிங்கிறதோட வேதியியல் வினை புரிந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த கருந்திட்டுகள் மெலனோசைட்ஸ், அதாவது அந்த நிறமி இருக்குது பார்த்தீங்களா, அது பரவி இருக்குது பார்த்தீங்களா, அதை தடுக்கக்கூடிய தன்மை வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னா இதற்கு வந்து இருக்குது. ஸோ அப்போ இதை தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த ஸ்கின் வந்து அந்த இடத்துலலாம் டார்க் பேச்சஸாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைய வந்து ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இது அல்சருக்கும் ரொம்ப நல்லது, இருமலுக்கும் நல்லது, உடம்பை குளிர்ச்சியாக வைத்து கொள்வதற்கும் ரொம்ப நல்ல வந்து பலன் தரக்கூடியது. எக்ஸ்டர்னலாகவும் பயன்படுத்தலாம். சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அதிமதுரத்தை டீயில் கலந்து வந்து சாப்பிட்றாங்க. இல்லை அதிமதுர டீனே நம்ம விளம்பரங்களில் வந்து நிறையா பார்த்துருக்கோம். நம்ம ஏற்கனவே ஒரு பதிவுகளில் யூஸ்வலாக நம்மளோட இதில் கூட நம்ம பார்த்துருக்கோம். இந்த டீ எல்லாம் வந்து குடிக்கக்கூடாது அப்படிங்கிறப்ப நம்ம அதிமதுர டீ வந்து குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். என்ன காரணம் இருக்குன்னா இதில் இந்த கிளாப்ரிடின் அப்படிங்கக்கூடிய கிளைசரைசின் அப்படிங்கக்கூடிய இந்த வேதியியல் பொருள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல சோடியத்தை வந்து தக்க வைக்கும். ஸோ சோடியத்தை தக்க வச்சுட்டு அதே மாதிரி நீர்த்துவத்தையும் தக்க வச்சுட்டு உடம்புல பிபியை வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க டீயில் மட்டும் இல்லை, இந்த மேற்கொண்டு நான் சில காரணங்கள்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அதற்கு கூட வந்து அதிமதுரத்தை தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. ஆனால் லோ பிபி இருக்கிற டைமில் இதை குடித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு தெம்பு தரும். அப்போ வந்து அந்த டீ வந்து நல்ல பலன் தரும். அதை தவிர்த்துட்டு மற்ற நேரத்தில் ஹை பிபி இருக்கிறவங்க, கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதிமதுரத்தை வேறு எதற்காகவாவது எக்ஸ்டர்னலாக நம்ம ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னா, மூட்டுகளில் வீக்கம் இருப்பவர்கள் சுக்குத்தூளுடன் சேர்த்து அதிமதுரமும் கலந்து முட்டை வெள்ளைக்கருவோட பற்று போடும் பொழுது அப்படியே ஒரு தாபிதம், எரிச்சல் போன்றவை இருக்கும் பார்த்தீங்களா, குறிப்பாக உப்பு நீர் வாதத்தால் ஏற்படக்கூடிய மூட்டு வலிகளில் அதை குறைக்கக்கூடிய தன்மை எதற்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதிமதுரத்துக்கு இருக்குது. இது மாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளில் நம்ம அதிமதுரத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அதிமதுரத்தை கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட், ஹை பிபி பேஷண்ட்டை தவிர மற்ற அனைவருக்கும் இது ரொம்ப நல்லது. குறிப்பாக இருமலை வந்து குறைத்து உடம்பை வந்து குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும். நன்றி.